நம்ம எல்லாருக்குமே 12th ஃபிசிக்ஸில் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி படிச்சிருவோம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் சம்ஸை மட்டும் சுத்தமாக படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். அதை எப்படி படிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருப்போம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, எல்லா டாப்பர்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸில் ஒரு சம் விடாமல் எல்லா சம்மும் போட்டு பார்த்துருவாங்க அப்படின்னு. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்படி அவ்வளோ சம்ஸையும் போட்டு பார்க்க முடியும்? பிகாஸ் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ சம்திங் ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தானே அந்த டாப்பர்ஸும் அந்த எக்ஸசைஸ் சம்ஸை படிக்கிறாங்க. ஸோ மற்ற டாப்பர்ஸ் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி அதை படித்தேன்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ என் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு. நான் எக்ஸசைஸ் சம்ஸ் 12th ஃபிசிக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண டேஸ் வெறும் 3 நாள் தான். மிச்ச எல்லா டேஸுமே நான் எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் எக்ஸசைஸ்க்கு வெறும் 3 டேஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் என்னோட அன்லக்கி என்ன தெரியுமா, இந்த வருஷம் 2026 பப்ளிக்கில் 2 மார்க் கம்பல்சரியும் சரி 3 மார்க் கம்பல்சரியும் சரி ரெண்டுமே எக்ஸசைஸ் சம் தான். ரெண்டுமே எக்ஸசைஸில் இருக்க சம்மை அப்படியே எங்களுக்கு வந்து கம்பல்சரியாக கேட்டுட்டாங்க. பட் நான் வெறும் 3 நாள் தானே ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் என்னால் ஆன்சர் எழுதிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க? எழுதுனேன், அதில் என்னால் ஃபுல் மார்க்ஸும் வாங்க முடிஞ்சுது. 2 மார்க் கம்பல்சரியும் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டேன், 3 மார்க் கம்பல்சரியும் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டேன். எப்படி ப்ரோ வெறும் 3 நாள் படித்து எக்ஸசைஸ் சம்ஸை அதுவும் கம்பல்சரி பப்ளிக்கில் கேட்டதை அசால்ட்டாக அட்டன் பண்ணிங்கன்னா? தெர் இஸ் ஒன் சீக்ரெட் இருக்குடா, அந்த டிப்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ண போகிறேன். ஸோ இதன் மூலமாக இதுக்கப்புறமா நீ எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு கஷ்டப்படக்கூடாதுன்னுக்காக தான். ஓகே நண்பா, அந்த ட்ரிக் என்னன்றதை பார்க்கலாமா? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, ஓகே. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ட்ரிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு சில காமனான டவுட்ஸ் அபவுட் எக்ஸசைஸ் சம்ஸை பற்றி கேட்பீங்க. ஸோ அந்த டவுட்ஸை நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரிக்கை சொல்கிறேன் நண்பா. முதல் டவுட், ப்ரோ ரியலாகவே எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் படிக்கணுமா? தேவையே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சம்ஸை மட்டும் நீ எக்ஸசைஸ்க்கு படித்தா போதும். பப்ளிக்லேயே நீ 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருந்தாலும் நல்லா அட்டன் பண்ணலாம். அந்த 30 to 40% ஆஃப் சம்ஸ் எது என்னது அப்படின்றத பற்றி தான் நான் அந்த ட்ரிக்காக சொல்லுவேன். ஸோ அதனால் கவலைப்படாத நண்பா. ரைட்டு. ரெண்டாவது திங் என்னதுன்னா, இந்த 30 to 40% ஆஃப் சம்ஸுக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ப்ரோ? ஐ மீன் உட்காந்து நோட்டில் போட்டு பார்க்கணுமா, இல்லை நான் எக்ஸாம்பிள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமா அப்படின்னு கேட்டேன்னா, நான் சொல்கிற பர்ஃபெக்டான ஒரு ஐடியா என்ன தெரியுமா? நீ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை பக்கா தரவாக மாற்று. ஒன்ஸ் நீ எக்ஸாம்பிளை பக்கா தரவாக மாற்றிட்டனாலே நீ ஆல்மோஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி அட்டன் பண்ணுறதுக்கு 85% தயாராகிட்டு. ஜஸ்ட்டு அந்த 15% மட்டும்தான் இந்த எக்ஸசைஸு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸசைஸும் எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இம்பார்ட்டன்றதை நீ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடு, அதை நல்லா போட்டுப்பார், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. எக்ஸசைஸ் சம்ஸ்லையும் எல்லா சம்ஸெல்லாம் நான் போட்டு பார்க்க சொல்லலை. எந்தெந்த சம்ஸ்லாம் உனக்கு டஃப்பாக ஃபீல் ஆகுதோ அந்த சம்ஸை மட்டும் போட்டுப்பார், நீ வேறு எதுவும் போட்டு பார்க்க தேவையில்லை. ப்ரோ கேல்குலேஷனில் எக்ஸசைஸ் சம்ஸில் ரொம்ப டஃப்பாக இருக்கே, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க நண்பா. கேல்குலேஷனில் எக்ஸசைஸ் சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த சம் பப்ளிக்கு வராது. ஸோ அதனால் கேல்குலேஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டவுட்டு நீங்கள் என்கிட்ட எப்படி கேட்பீங்கன்னா, எப்படி ப்ரோ வெறும் 3 நாளில் எக்ஸசைஸ் சம்ஸ் படித்த அண்ட் எப்படி 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி பப்ளிக்கில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு தானே என்கிட்ட கேட்குறீங்க. ஓகே, நான் சொல்கிறேன் என்ன கதை, என்ன எக்ஸாக்டாக நான் அந்த 3 டேஸில் பண்ணேன்றதை சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போவே ஆரம்பித்தா கூட 3 டேஸில் நீங்கள் கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. சரி, சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன்ஸ் நான் 12th ஃபிசிக்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னதுன்னா, சத்தியமாக எல்லா சம்ஸும் படிக்க முடியாதுன்றது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணேன். ஸோ தட் எனக்கு எந்த இடத்துல எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு கவனித்தேன். அப்படி கவனிச்சப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன் மாட்டுச்சு. அந்த பேட்டர்னில் மட்டும் 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பேஸ்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸை மட்டும் நீ எக்ஸசைஸில் படிச்சுட்டேன்னா பப்ளிக்கில் நீ எக்ஸசைஸ் சம்ஸில் என்ன கேட்டாலும் நீ அட்டன் பண்ணுவேன். ஸோ இதில் உனக்கு எவிடன்ஸ் என்ன தெரியுமா, நான் ப்ரூவ் பண்ணுறது எப்படி தெரியுமா? இந்த வருஷம் பப்ளிக்கில் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்மை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு ஆக்சுவலி. பட் நிறைய பேர் கம்பல்சரி எக்ஸசைஸ் சம்ஸ்னால திணறினாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்களும் திணறக்கூடாதுன்னுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே. டைரெக்டாக அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் என்னதுன்னு சொல்லலாமா? முதல் டைப் ஆஃப் சம், எந்தெந்த சம்மெல்லாம் லிட்ரலி எக்ஸசைஸ் சம்லாம் சின்னதாக இருக்கோ, என்னடா இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் 3 லைன் கொஷினா சம்மா இருந்துச்சுன்னா அந்த சம்மு தான் நீ கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் உன்னோட பப்ளிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஸோ த ஃபேக்டர்ஸ், எந்தெந்த எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் சின்னதாக இருக்கோ அந்த சம்ஸை மறந்துடாமல் படிச்சிரு. ஸோ சின்னதாக இருக்கிறதுனால உனக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா படிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ எக்ஸசைஸ் சம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதாக இருக்கிற சம்ஸை பாரு, படித்து முடிச்சிரு. முதல் டைப் ஆஃப் சம். ரெண்டாவது டைப் ஆஃப் சம் என்னது தெரியுமா? நீ எக்ஸாம்பிளில் சம் போட்டிருப்ப, அதே மாதிரி எக்ஸசைஸ்லேயே ஒரு சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த சம்மை தைரியமாக படி. பிகாஸ் கண்டிப்பாக அப்படி ஒரு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் பப்ளிக்கில் அப்படி தான் வந்துச்சு. எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குடா, ஓகேவா? 2 மார்க் கம்பல்சரி. எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸசைஸில் அந்த லெசனில் சம் இருந்திருக்கு. ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எக்ஸாம்பிளை கேட்காம எக்ஸசைஸ் கேட்டுட்டாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் படித்தவனுக்கு அந்த எக்ஸசைஸ் சம் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். இதுதான் மேட்டர். புரியுதா? ஸோ அதனால் எக்ஸாம்பிள் சம்மு மாதிரியே ஒரு எக்ஸசைஸ் சம்மு இருந்துச்சுன்னா அந்த சம்மை விட்டுறாத, கண்டிப்பாக வரும். இந்த வருஷம் பப்ளிக்கில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உனக்கும் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு? ஸோ அதனால் ரெண்டாவது ட்ரிக்கையும் மறக்க மாட்டேன், ரெண்டாவது டைப் ஆஃப் சம்மையும் மறக்க மாட்டேன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி த தேர்ட் டைப் ஆஃப் சம், இதுதான் ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ மொதல் 2 சொன்ன இதில் கூட கம்மியான சம்ஸ் தான் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சம் இப்போ நான் சொல்ல போகிறதுலேருந்து தான் வரப்போகுது. என்னது தெரியுமா? சம்ஸு இந்த மெத்தட், இந்த தேர்ட் டைப் ஆஃப் சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. நீ ஒரு கைடு எடுத்துக்கோ. நீ என்ன கைடு வேணால் எடுத்துக்கூடா, எந்த கைடு வேணால் எடுத்துக்கலாம், அது உன் இஷ்டம் தான். அந்த கைடில், ஃபிசிக்ஸ் கைடில் எக்ஸசைஸ் சம்ஸை பார். எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கும்போது எந்த சம்ஸுக்கெல்லாம் உனக்கு ஸ்டெப்ஸு புரியுதோ, உன்னால் ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அந்த சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. உனக்கு சுத்தமாக அந்த சம்முக்கும் அந்த லெசனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினச்சனா அந்த சம்ஸ் வராது. ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணனா அந்த சம் வராது. ஸோ நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு கொஷின் பேப்பரை ஈஸியாக தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக தராங்க. அதுதான் மேட்டர். ஸோ அதனால் சம்ஸு எந்த சம்ஸ் எக்ஸசைஸை எடுத்து எந்த சம்ஸ் எல்லாம் உனக்கு ஸ்டெப்ஸ் ஈஸியாக புரியுதோ அந்த சம்மை படிச்சிரு. ஸோ மேபி அந்த சம் பெருசாக இருக்கலாம், ஆனால் ஸ்டெப்ஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உனக்கு ஸ்டெப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படின்னா அந்த சம்மை பாரு. இதுதான் மேட்டர். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸில் இருந்து தான் உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்பாங்க. ஸோ இதுதான் நான் 100% வெறும் 30 to 40% ஆஃப் சம்ஸ் தான் நம்ம 2 வால்யூமில் இருக்குது. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்ற ஐடியாவை நான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் சொன்னல, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் தான் ஓவர்லுக்ட் சம்ஸ். இதனால தான் நான் சொல்கிறேன் எக்ஸசைஸில் வெறும் ஓவர்லுக்டை படித்தா போதும், நீங்கள் இம்பார்ட்டன்ட் கூட படிக்க தேவையில்லைன்னு. ஏன்னா எக்ஸசைஸில் எப்போவுமே ஓவர்லுக் தான் கேட்பாங்க இம்பார்ட்டண்ட்டை விட. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டால் எல்லாரும் ஈஸியாக எழுதிடுவாங்க, ஆனால் ஓவர்லுக் கேட்டால் யாராலையும் எழுத முடியாது. பிகாஸ் யாருக்குமே ஓவர்லுக் சம்ஸ்னால் என்னதுன்றது தெரியாது. ஸோ இந்த வருஷம் நான் உங்களை இது பண்ணிட்டேன், ஸோ தட் நீங்கள் பக்காவாக இது பண்ணணும். இதுதான் மேட்டர். ஸோ கவலைப்படாத, உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த சம்ஸை நானும் தரேன். பட் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீயே உட்காந்து என்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு ஈஸியாக படிச்சிருவேன். இல்லைனா என்னையை டிபெண்ட் பண்ணி நீ இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் அந்த 3 டேஸில் நான் பண்ண வேலை இதுதான். உட்காந்து எந்தெந்த சம்ஸ்லாம் இருக்கோ அந்தந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். நான் போட்டெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த 30 to 40% ஆஃப் சம்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பண்ணி முடித்தோடனே பப்ளிக்கில் போய் அட்டன் பண்ணால் 2 மார்க்கும் சரி 3 மார்க் கம்பல்சரியும் சரி ரெண்டுமே ஈஸியாக அட்டன் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்லேருந்து தான் அங்கேயும் கேட்டாங்க. இவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். எக்ஸசைஸ் சம்ஸை உன்னோட தலைவலியை நான் சால்வ் பண்ணிட்டேன். இனிமேல் டிசிஷன் எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கேல்குலேஷன் டஃப்பாக கேட்பாங்களா ப்ரோ எக்ஸாமில் அப்படின்னு கேட்குறீங்க. நான் போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்லேயே சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோ நண்பா. இந்த வருஷம் 2 மார்க் கம்பல்சரியும் 3 மார்க் கம்பல்சரியும் ஃபிசிக்ஸில்
ரெண்டுமே எக்ஸசைஸில் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். எக்ஸசைஸில் வந்தது மட்டும் இல்லை, வேல்யூஸையும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ நார்மல் பீப்புளோட மைண்ட் செட் என்னது தெரியுமா? வேல்யூஸை மாற்றி கொடுத்துட்டா புக்லேயே இல்லை இந்த கொஷின் அவுட் ஆஃப் போர்ஷன், கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு சொன்னனா நீ கரெக்டான பாதையில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அதே நீ எதுக்கு அந்த வேல்யூஸை மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா நீ பர்ஃபெக்டான பாத்தில் போகிறேன்னு அர்த்தம். ஏன் மாற்றி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த வருஷம் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் வேல்யூஸை மாற்றி கொடுத்ததுக்கு காரணம் என்ன சர்ச் பண்ணி பார்த்தா, கேல்குலேஷன் அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. லிட்ரலி ஒரு 10 ஸ்டெப் போக வேண்டிய கேல்குலேஷனை 5 ஸ்டெப்லேயே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வேணும்னு தான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னுக்காக இல்லை, அந்த சம்மை எப்படி ஈஸியாக பண்ணணும்னு காரணத்துக்கு தான். இந்த வருஷம் ஃபிசிக்ஸு யாருமே வந்து அந்த சம்மில் வேல்யூஸ் மாற்றினது ஈஸி பண்ணுறதுக்காக தான்ன்றது ஒருத்தர் கூட சொல்லலை. எந்த சேனல்ஸுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. யாருமே வேல்யூஸ் மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்களே தவிர்த்து அந்த வேல்யூஸ் ஏன் மாற்றிருக்காங்கன்ற ரீசனும் சொல்லலை. அந்த ரீசன் என்னதுன்னா, அந்த சம்மோட கேல்குலேஷனை எந்த அளவுக்கு ஈஸியாக்க முடியுமோன்னு காரணத்துக்காக அதை பண்ணியிருக்காங்க. இதுதான் மேட்டர். ஸோ அதனால் கேல்குலேஷனை பற்றியெல்லாம் வரி பண்ணாமல் கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி நிதானமாக யோசித்து அந்த கேள்விக்கு பதிலை சொன்னேன்னா என்ன பெரிய கேள்வியாக இருந்தாலும் உன்னால் அந்த பப்ளிக்கில் அட்டென்ட் பண்ண முடியும். இதுதான் என்னோடய ஃபைனல் பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் எக்ஸசைஸ் சம்ஸ். இதுக்கப்புறமா படிக்காதது உன்னுடைய பொறுப்பு நண்பா. சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன். இனிமே படிக்கிறது உன் பொறுப்பு. கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது ஓவர்லுக்டு சம்ஸ் எக்ஸசைஸில் கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பட் என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நீ எக்ஸசைஸ் சம்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்னைக்கு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உண்மையான சக்ஸஸ் உங்கள் தேடி வரும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக அதில் தப்பே கிடையாது. ஸோ தட்ஸ் இட் நண்பா. இந்த வீடியோ நான் ரொம்ப பேசிட்டேன்னா எனக்கு தெரியலை. பட் எனிவே இதுதான் ஹானஸ்ட் அட்வைஸ். என்னோட ட்ரிக்கை நான் சொல்லிட்டேன். இந்த 3 நாளே நான் உட்காந்து படிச்சுட்டேன். அதனால் எக்ஸசைஸில் போட்டு மண்டையை உடைக்காமல் எக்ஸாம்பிள் உட்காந்து நல்லா போட்டுப்பார். டைம் இருக்கிறப்ப சும்மா உட்காந்து எக்ஸசைஸாக பாரு. ஓகேவா? ரைட்டு, சூப்பர். ஸோ நாளைக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். என்ன ப்ரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோனா, என்னோடய சேனல் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுங்க. சரி, ஓகே நண்பா, போய்ட்டு வரேன் நண்பா. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கும் வரை அண்டில் இட்ஸ் கிரீஷ். ஆல் த பெஸ்ட் நண்பா. 12th நல்லா பண்ணிங்க.